தொடர்பாக தொல்காப்பிய தூதர் ஓவிய சிற்பி முனைவர் ஷியாமளா சந்தீப் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் லேட்டாக போயிட்டே இருந்தது. நாங்கள் கொடுத்த ஷெடியூல்ஸுக்கு அதிகமாக போயிட்டே இருந்தது. ஆனால் அண்ணாவோட டைம் வரும்போது அவங்க பர்ஃபெக்ஷனாக அந்த டைம்குள்ளே எங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த டைம் பீரியடுக்குள்ளே பெரிய ஹெல்ப் பண்ணது அபுதாஹிர் அண்ணா தான். தமிழாலயம் அமைப்பை அவ்வளோ அழகாக ஒரு ஒருங்கிணைப்பை செய்து கொடுத்தாங்க. ப்ராக்டிசஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் ஒரு குட் ஹியூமன் மேனர்ஸ் அப்படின்றதுலையே பர்சனாலிட்டி, பங்க்சுவாலிட்டி, அதே போல் டைம் கீப்பப் அது அபுதாஹிர் அண்ணா கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ஷியாம்ஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அகாடமி சார்பாக எந்த நிகழ்வு நடத்தினாலும் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருப்போம், இன்வைட் பண்ணியிருந்திருப்போம். அதில் ஆன்லைனில் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே நான் நிகழ்வை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உட்காந்துருந்தா ஃபர்ஸ்ட்டாக அவர் தான் உள்ள என்ட்ரு ஆவார். அந்த பங்க்சுவாலிட்டி, டைம் கீப் அப் பண்ணோம் அப்படின்றது அவர்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். நேரடி நிகழ்வுக்கு நம்ம இன்வைட் பண்ணியிருந்தோம், ஹொசூருக்கு ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அதிலும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதுக்கு அனைவருக்குமே மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அப்துல் கலாம் நிகழ்வு மானிட்டர் பண்ணியிருந்தோம். 111 மணி நேரம் 11 நிமிடங்கள் சேர்ந்துருந்தாங்க 2 அமைப்பை சேர்ந்து. அதில் அவங்களோட இன்விடேஷன்ஸ் போடுறது, அந்த வீடியோஸ் ஆகட்டும், இன்விடேஷன்ஸு ரொம்ப அழகான கலர்ஸ், மியூசிக்ஸ் எல்லாத்துலேயும் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. அந்த இன்விடேஷனை வடிவமைப்பு செய்கிறவங்களுக்கும் சர்டிஃபிகேட்டை வடிவமைப்பு செய்கிறவங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் மற்ற அமைப்பை விட இங்கே தமிழாலயமில் ரொம்ப வித்தியாசப்பட்டு இருக்கும் எப்பயுமே. அதுபோல் ஹேமாமாவை பற்றி சொல்லி ஆகணும். தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்காங்க. அந்த ஒரு பர்ஃபெக்ஷன் எப்பயுமே அவங்கக்கிட்ட இருக்கும். டைம் கீப் அப். ஒருத்தர் நான் அந்த மானிட்டரிங்கில் பார்த்தேன், ஒருத்தவங்க கவி படிச்சுட்டு நான் விடை பெறுகிறேன் அம்மா அப்படின்னாங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரே வார்த்தை சொன்னாங்க, அம்மா விடை பெறுகிறேன் என்று சொல்லாதீங்க, சற்று இடம் சார்கிறேன் சொல்லுங்கள், தொடர்ந்து பயணிப்போம்னு சொல்லிட்டு விடை பெறுங்கம்மா, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க அப்படின்னாங்க. அதுலேயே ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு ஃபேமிலி மாதிரி பார்க்குறாங்க ஒவ்வொருத்தரையும். அந்த ஒருங்கிணைப்பாளர் கையில் தான் இந்த அமைப்போட நெக்ஸ்ட் லெவல் எப்படி போகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு டைமும் அந்த டே நைட்டை அவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஒர்க் பண்ணிவிட்டு தூக்கம் இல்லாமல் ஹேமாமா அவ்வளோ தூரம் அழகான ஒருங்கிணைப்பில் அந்த நிகழ்வை கொண்டு போயிருந்தாங்க. அபுதாஹிர் அண்ணாவும் கலாம் ஐயாவோட நிகழ்வை ஆன்லைனில் மட்டும் செய்ததை நிறுத்தாமல் அவர்கள் வீட்டுக்கும் சென்று ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸின் சார்பாக அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதையும் வழங்கி அவங்களையும் கௌரவப்படுத்தி புக்கையும் வழங்கிட்டு வந்தாங்க. அதற்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் பல சாதனைகளை படைக்குமாறு தமிழுக்காக பல நல்ல விஷயங்களை செய்யணும்னு சொல்லிட்டு ஷியாம்ஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அகாடமி யுனைட்டி வேர்ல்ட் ரெக்கார்ட் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணங்கி மகிழ்கின்றேன் அண்ணா. நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. சரியாக 10 மணினா 10 மணிக்கு நான் குழுமத்தை முடித்து ஐயாட்ட கொடுக்கலாம். 10:01 எனக்கு அங்கே அழைப்பை சந்திரம் என்ன செய்கிறீங்க, ஏன் குழுமத்தை முடக்கல? ஆக நேர மேலாண்மைக்கு 10 மணிக்கும் சரி 7 மணிக்கும் சரி நான் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கை தானாக போயிடும். 7 மணி ஆச்சு நிகழ்வு போஸ்ட் பண்ணணும், 10 மணி ஆச்சு குடும்பத்தை முடக்கணும். அது நேர மேலாண்மைக்கு தமிழாலேயும் ஒரு சிறந்த முன்னாதாரம் நீங்கள் கூறியது மிகவும் சரியம்மா. மிக்க நன்றி.